வணக்கம், நான் ஜெயங்கொண்ட சோழன் விஜய். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இந்தியாவையே போட்டு உலுக்கிக்கிட்டுற ஒரு விஷயம். காஷ்மீரில் நடந்த 26 பேருடைய படுகொலை. இதுக்கு காரணம் என்ன? மதவெறியா, இல்லை நாட்டை கைப்பற்றணும், அந்த காஷ்மீர் நமக்கு சொந்தமாக்கணும் அப்படிங்கிற இடத்து மேலே இருக்கிற ஆசையா, இல்லை இது எப்படி சொல்கிறது, அங்கே இருக்கிற ஒரு தீவிரவாதிகளோ இல்லை மத வெறியர்களோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அவங்கள தாக்கி கொன்ன ஒரு சம்பவம் இந்த இந்தியாவில் அரங்கேறி இருக்குது. இதை பற்றி தான் எந்த நியூஸ் சேனல் எடுத்தாலும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இதை பற்றி நம்மளும் ஒரு சில வீடியோக்கள் போடலாம் அப்படின்ட்டு தான் நான் அந்த டாப்பிக்கை இப்போ எடுத்திருக்கேன். காஷ்மீர் அப்படிங்கிறது என்ன? அது இந்தியாவுக்கு சம்மந்தப்பட்டதா இல்லை பாகிஸ்தானுக்கு சம்மந்தப்பட்டதா? எந்த நாட்டோடைய அது சேர்ந்தது? எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். ஓகே, மதம் எல்லாருக்கும் மதங்கிறது என்னங்க? மதம் முஸ்லீமாக இருந்தால் என்ன, இந்துவாக இருந்தால் என்னங்க? மனுஷங்க தானங்க எல்லோரும். தற்கொலை பண்ணிக்கிறதையே சட்டப்படி குற்றம்னு சொல்கிறது தான் இந்தியா. தன்னோட உயிரை தானே போக்கிக்க கூடாதுங்கிறப்போ இன்னொருத்தன் உயிரை எடுக்கிறதுக்கு நீங்கள் யாருங்க முதல்ல? இதை கேட்டால் போராட்டம், இது எங்கள் உரிமை, இது எங்கள் கடமை அப்படிம்பீங்க, அதானே? இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க, இப்போ அரசியல்வாதிகளாம் இதை வச்சு பயங்கரமாக கேம் விளையாடுறாங்க. அதாவது அரசோ எந்த அரசு ஆட்சியில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டும் அத்தனை ஸ்டேட்டும் ஒன்று கூடி இந்தியாவுக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணி அங்கே இருக்க தலைமையை நீ என்ன வேணாலும் பண்ணு, அத்தனை ஸ்டேட்டும் உனக்கு துணைக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ண தானுங்க அது இந்தியா. இதை தான் எனக்கு மனசு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது. அங்கே நடந்த கொலைகளை விட இங்கே இருக்கிற அரசியல் அமைப்புகள் சேர்ந்து பண்ணுற விஷயங்கள் மேற்கொண்டு செத்தவங்களை சாவடிச்சிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எல்லோரும் சேர்ந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்க எடுக்கிற முடிவுக்கு உறுதுணையாளிங்க. எல்லோரும் ஒரு சின்ன அமைப்பு, இங்கேருந்து சின்ன கட்சி, எதிர்கட்சியோ இல்லை எப்படியோ ஆளுங்கட்சியோ ஏதோ ஒரு கட்சிக்காரங்க போயிட்டு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி நில்லுங்க. என்ன தான் பண்ணிவிடுவான்? சின்ன நாடு பாகிஸ்தானுங்கிறது, சின்ன நாடு. ஷார்ட்ஸ் பார்க்குறதோ நிறுத்தாமல் இந்த வீடியோடைய முழு பதிவையும் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அந்த முழு பதிவோடைய லிங்க் இந்த வீடியோக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன். அதை மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.